பொதுவாக சர்க்கரை நோய் வந்து வயசு போக போக அதிகமான பேருக்கு வரும். 50 வயசுக்கு மேலே 50% மக்களுக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கும். ஏன்னா அந்த கணையத்தில் உள்ள செல்களுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷம் போச்சுன்னா 2% 3% செல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ 100 செல் இருக்குன்னு வைங்களா, முதல்ல வருஷம் போக போக 1% 2% குறையுதுனாலே அவருக்கு 50 வயசு ஆகிட்டுனா 50% தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகிட்டுனா திரும்ப 40% தான் இருக்கும். அப்போ 100 செல் பார்த்த வேலையை 40 செல் பார்க்க முடியாது. அப்போ சர்க்கரை நோய் வரும். அதனால் பீரியாடிக்கலாக 40 வயசுக்கு அப்புறம் சாதாரண வெயிட்டில் உள்ளவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா சர்க்கரை இருக்காங்கிறத ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா ஏழையராக வரும்போது கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இது பியூட்டி என்னென்னா 400 500 இருந்தால் கூட தெரியாது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது வயசு போக போக அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வரலாம். அவர் இப்போமே ஃபிசிக்கலி ஆக்டிவாக நல்லா கரெக்டான வெயிட்டை வச்சு நல்லா உணவு பழக்கத்தில் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வந்து மாவு பொருளை லோட் பண்ணாமல் காய்கறிகள் அதிகமாக வச்சு அந்த மாதிரி உணவு பழக்கம் வச்சுக்கிட்டு நல்லா தூக்கத்தை ஒரு கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டெய்லி தூக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாருன்னா வராமலும் போகலாம். குடும்பத்தில் 2 பேருக்குமே தாய் தகப்பன் 2 பேருக்குமே இருக்குன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகம். அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க 30 வயசுலேருந்தே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பார்த்துக்கணும்.